ஹாய் நண்பா, வணக்கம். ஒரு 7000 mAh பேட்டரி கொண்ட ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதோட பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்க முடியுதா? ஸோ ஆமாம் கைஸ், பார்த்தீங்கன்னா சாம்சங் M41 7000 mAh கொண்ட ஃபோன் தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அதான் சேனலில் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நண்பா, சாம்சங் பார்த்திங்கன்னா அவங்களோட வேர்ல்டு நம்பர் 1 பொசிஷன் நிரூபிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 7000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொண்ட இங்கே ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி லீக்ஸ்லாம் நிறையா வெளியே வந்துட்டுருக்கு. இது எப்போ லான்ச் பண்ணுவாங்க, இதை பற்றி எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சொல்ல வரது புரியும். இது முன்னாடி பார்த்திங்கன்னா சாம்சங் M40 ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க. அது யாரெல்லாம் வாங்கினீங்க, உங்களுக்கு அந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபோனுடைய மைனஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, M41 நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்த ஃபோன் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேல் ஆச்சு ஓரளவுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 3000 mAh கொண்ட பேட்டரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதான் அந்த ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதனால தான் அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் சேல் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன். கம்மியாக தான் சேல் ஆச்சு. ஸோ கைஸ், இதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா சாம்சங் அதை ஓவர் கம் பண்ணி 3500 7000 அதோட 2 மடங்காக எடுத்துகிட்டு வராங்க. சாம்சங் M41 ஒரு மிக பெரிய அப்டேட். இந்த ஃபோனுக்கு அப்கிரேடு இந்த M41 அப்கிரேட்னா ஒரு ஃபோனில் இப்படி இருக்குதுங்க, 2 மடங்காக இருக்குது அப்கிரேட். பாருங்கள், எந்த ஒரு பிராண்டுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ கைஸ், இப்போ இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறையா லீக் ஆகிருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ நான் அந்த வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 6800 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி எடுத்துகிட்டு வராங்க. இது லித்தியம் அயன் பேட்டரி தான். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே மார்க்கெட்டில் லான்ச் ஆக வேண்டியது. இதோடைய OLED பேனல் சைனாக்கிட்ட தான் ட்ரை பண்ணாங்க. அது செட் ஆகாதனால ட்ராப் பண்ணாங்க. திரும்பியும் சைனா கூட ஒரு OLED பேனல் செட் ஆனதுனால அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வந்ததுனால இப்போ திரும்பியும் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா 6.3 inches OLED டிஸ்பிளே எடுத்துகிட்டு வராங்க. இது முக்கியமானது என்னென்னா ட்ராப் நாச் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கைஸ், ரெசல்யூஷன் நல்லா தான் இருக்கும். OLED இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட AMOLED ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் M41 பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு பை மேலே ரன் ஆக போகிறதா சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்டு பை இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே ஆண்ட்ராய்டு 10 எடுத்துகிட்டு வராங்க. இவங்க லீக்ஸ் எல்லாம் 9 இருக்குது, பட் 10 எடுத்துகிட்டு வருவாங்கன்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஆண்ட்ராய்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி சிம் ட்ரே எடுத்துகிட்டு வரல, 2 சிம் ப்ளஸ் ஆப்ஷனல் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரல. இதில் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், 20 அப்போ தான் அவங்க பட்ஜெட்டுக்கு ஆன்லைனில் ஸ்பெசிஃபிகேஷனாக விற்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த OLED ப்ளஸ் பஞ்சோல் AMOLED கூட ஏன் பஞ்சோல் எடுத்துகிட்டு வரலன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய காஸ்ட் நிறைய ஆகும். சாம்சங்காலே இவ்வளோ பெரிய கம்பெனியாலே பஞ்சோல் ப்ளஸ் AMOLED தர முடியலன்னா அது எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும், அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா பேக்கில் 3 கேமரா தராங்க. ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 64 மெகாபிக்சல், 12 மெகாபிக்சல் டெப்த் கேமரா, 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 64 மெகாபிக்சல் கேமரா பார்த்திங்கன்னா சாம்சங்கோட IMX அந்த ப்ரைமரி கேமரா தான். இந்த கேமரா பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நிறையா ஃபோன்ஸ்லேயே வந்திருக்கு. இது எதாவது அப்டேட் பண்ணுறாங்களான்றது தெரியல. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோட Exynos 9 ப்ராசஸர்லாம் இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராசஸர் தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த Exynos 8 யூஸ் பண்ணியிருந்தாங்க M40. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட டீட்டெயில் பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் ஒரு 6800 mAh பேட்டரி. இந்த ஃபோன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாமல் அதே சேம் வெயிட்லேயே பார்த்திங்கன்னா 150 கிராம்லேயே இவங்க மெயின்டைன் பண்ணி லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு 20K பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ 23K பட்ஜெட் இதுக்கு இருக்குது. ஸோ கைஸ், இது எந்த மாதிரி ஃபோன் இருக்குது, இதில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணலாம் ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் ஃபோன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதுபோல் நிறையா வீடியோ வேணும்னா நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.